விளையாடலாம் வாங்க. இந்த விளையாட்டு விளையாடுவதற்கு நமக்கு 6 மாணவர்கள் தேவை. ஸோ 6 பேர் இதே மாதிரி சுற்றி உட்காந்துக்கிடணும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்ன வேணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் ஒரு 6 பொருட்கள் வேணும். எம் பள்ளி மாணவர்கள் வாட்டர் பாட்டிலுடைய மூடிகள் வச்சு விளையாடுறாங்க. இது போக வண்ண வண்ண கற்கள் இல்லைன்னா ஏதேனும் பொருட்கள் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரே நிறத்தில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதில் மூவ் எப்படின்னா, அந்த கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளிகளில் தான் நம்ம மூடிகளை வச்சுருக்கோம். மூமெண்ட் எப்படின்னா, முன்னாடி பின்னாடி அடுத்து சைடில் எதுலனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கிடலாம். கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளிகளில் தான் அடுத்த கொண்டு வைக்கணும். இதில் ஒரே நேரத்தில் ஒரு மூவ் தான் வைக்கணும். இந்த மூவ் வச்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்படி தொடர்ந்து விளையாடும்போது நம்மளுடைய மூடியை வச்சு இன்னொருத்தங்களுடைய மூடியை தாண்டி போய் நம்மளால் வைக்க முடிஞ்சதுன்னா அதே மாதிரி வச்சுட்டு அந்த மூடியை நம்ம எடுத்துக்கிடலாம். அதாவது அடுத்த நிறத்தில் உள்ள மூடியை நம்ம எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து எல்லோரும் விளையாண்டுக்கிட்டே வரணும். அப்படி விளையாடும்போது ஒவ்வொருத்தராக மூடிகள் வேறு வேறு வண்ணங்களில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆட்டத்தினுடைய முடிவில் கடைசி யார் நிறைய மூடி சேகரிக்கின்றாங்களோ அவங்க தான் இந்த விளையாட்டினுடைய வெற்றியாளர். ஸோ இந்த விளையாட்டை பார்த்திங்கன்னா, மாணவர்கள் சிந்திச்சு நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத யோசித்து வைக்கிறதுனால அவர்களுடைய சிந்தனை திறனை அதிகப்படுத்த உதவும். அதே மாதிரி மொபைலில் அடிக்ட் ஆகாமல் மாணவர்கள் வெளியே வர்றதுக்கு இந்த விளையாட்டு உதவும். ஏன்னா இந்த விளையாட்டு விளையாடுவதற்கு தனியாக எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை நம்ம மண்ணிலே வரைஞ்சிக்கிடலாம், இல்லைன்னா ஒரு தரையில் சாக்பீஸ் வச்சு வரைஞ்சிக்கிடலாம். இப்போ சென்டரில் அருங்கோணம் வரைஞ்சி அதை சுற்றி நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். இதை ஐங்கோணம் வரைஞ்சோன்னா 5 பேர் விளையாடலாம். சதுரம் வரைஞ்சி அந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சோம்னா 4 பேர் விளையாடலாம். இதே மாதிரி